இங்க பாருங்க, இவ்வளவு உயரமான மனுஷனை நீங்க பாத்திருக்கீங்களா? இவனோட நாட்டுக்காக பண்ணின ஒரு தியாகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் வாங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. இந்த உயரமான மனுஷன் இருக்கிற நாட்டுக்கும் இவங்களோட எதிரி நாட்டுக்கும் ஒரு போர் வருது. அவங்க எல்லாரும் கடல் வழியா வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட எதிரி நாடு கடல் வழியா இவங்களை தாக்க வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவங்களோட தளபதி என்ன பண்ற அப்படின்னா இந்த உயரமான மனுஷனை பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடுறாங்க. இவனும் தன்னோட நாட்டோட லீடர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களோட ஆப்போசிட் எதிர்நாடு கிட்ட பேசுறதுக்காக போறான். அவன் எப்படி போறான் அப்படின்னா பனிலெல்லாம் கழட்டி போட்டு கடல்லையே நடந்து போறான். இந்த பெரிய மனுஷன் போய் எதிர்நாட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க இவனை கண்டு பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எதிர்நாட்டு வீரர்கள் இவனை பார்த்து இவன் உயரத்தை பார்த்து பயந்து போறாங்க. இதனால அவங்க கப்பல்ல வச்சிருந்த பீரங்கிகளால ஒவ்வொன்னா சுடுறாங்க. அவங்க சுடுற குண்டுகள் எல்லாமே இவனோட உடம்புல படுது. ஆனா பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியுது. இந்த உயரமான மனுஷனும் அவங்க சுடுற பீரங்கி குண்டுகள் எல்லாத்தையுமே தன்னோட வயித்துல வாங்கிக்கிறான். வயித்துல குண்டை வாங்கிட்டு மொத்தமா மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுறான். அவன் வயித்துல இருந்த மொத்த குண்டுகளும் அந்த கப்பல்லையே போய் திரும்பவும் படுது. இதனால அவங்க கப்பல் எல்லாமே சேதாரம் அடைஞ்சிருது. இவனும் அந்த கப்பல் எல்லாத்தையுமே இவனோட கையில